பொன்னேரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகருடன் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சந்திரசேகர். சந்திரசேகர், வணக்கம். தற்பொழுது காங்கிரஸ் வேட்பாளருடன் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். என்ன காரணம்? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகர் கிராமங்களுக்கு சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக இன்று நெடுவரம்பாக்கம் கிராமத்தில் கூட்டணி கட்சியினரை இணைந்து திறந்த ஜீப்பில் சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது அங்கிருந்த பெண்கள் காங்கிரஸ் வேட்பாளரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடந்த தேர்தலின் போது கும்பிட்ட கையோடு வந்த வேட்பாளர் வெற்றி பெற்று 5 வருடம் கழித்து மீண்டும் கும்பிட்டு போட்டுக்கொண்டு ஊருக்குள் வருவதாகவும், இவ்வளவு நாள் எங்கிருந்தீர்கள் என கேள்வி எழுப்பினர். தங்களது கிராமத்தில் சாலை, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது வேட்பாளர் வந்த திமுக நிர்வாகி ஒருவர் மகளிர் உரிமைத்தொகை 1000 ரூபாய் வழங்கப்படுவதாக கூறிய போது, 1000 ரூபாய் வழங்கிவிட்டால் மட்டும் போதுமா, அடிப்படை வசதியை யார் செய்து தருவது என பெண்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து பெண்களின் கேள்வியை சமாளிக்க முடியாமல் திணறிய காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகர் அங்கிருந்து உடனடியாக கிளம்பி சென்று விட்டார். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அஸ்வினி, பொன்னேரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகருடன் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சந்திரசேகர். சந்திரசேகர், வணக்கம். தற்பொழுது காங்கிரஸ் வேட்பாளருடன் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். என்ன காரணம்? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகர் கிராமங்களுக்கு சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக இன்று நெடுவரம்பாக்கம் கிராமத்தில் கூட்டணி கட்சியினரை இணைந்து திறந்த ஜீப்பில் சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது அங்கிருந்த பெண்கள் காங்கிரஸ் வேட்பாளரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடந்த தேர்தலின் போது கும்பிட்ட கையோடு வந்த வேட்பாளர் வெற்றி பெற்று 5 வருடம் கழித்து மீண்டும் கும்பிட்டு போட்டுக்கொண்டு ஊருக்குள் வருவதாகவும், இவ்வளவு நாள் எங்கிருந்தீர்கள் என கேள்வி எழுப்பினர். தங்களது கிராமத்தில் சாலை, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது வேட்பாளர் வந்த திமுக நிர்வாகி ஒருவர் மகளிர் உரிமைத்தொகை 1000 ரூபாய் வழங்கப்படுவதாக கூறிய போது, 1000 ரூபாய் வழங்கிவிட்டால் மட்டும் போதுமா, அடிப்படை வசதியை யார் செய்து தருவது என பெண்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து பெண்களின் கேள்வியை சமாளிக்க முடியாமல் திணறிய காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகர் அங்கிருந்து உடனடியாக கிளம்பி சென்று விட்டார். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சந்திரசேகர். பொன்னேரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகருடன் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சந்திரசேகர். சந்திரசேகர், வணக்கம். தற்பொழுது காங்கிரஸ் வேட்பாளருடன் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். என்ன காரணம்? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகர் கிராமங்களுக்கு சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக இன்று நெடுவரம்பாக்கம் கிராமத்தில் கூட்டணி கட்சியினரை இணைந்து திறந்த ஜீப்பில் சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது அங்கிருந்த பெண்கள் காங்கிரஸ் வேட்பாளரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடந்த தேர்தலின் போது கும்பிட்ட கையோடு வந்த வேட்பாளர் வெற்றி பெற்று 5 வருடம் கழித்து மீண்டும் கும்பிட்டு போட்டுக்கொண்டு ஊருக்குள் வருவதாகவும், இவ்வளவு நாள் எங்கிருந்தீர்கள் என கேள்வி எழுப்பினர். தங்களது கிராமத்தில் சாலை, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது வேட்பாளர் வந்த திமுக நிர்வாகி ஒருவர் மகளிர் உரிமைத்தொகை 1000 ரூபாய் வழங்கப்படுவதாக கூறிய போது, 1000 ரூபாய் வழங்கிவிட்டால் மட்டும் போதுமா, அடிப்படை வசதியை யார் செய்து தருவது என பெண்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து பெண்களின் கேள்வியை சமாளிக்க முடியாமல் திணறிய காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகர் அங்கிருந்து உடனடியாக கிளம்பி சென்று விட்டார். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சந்திரசேகர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சந்திரசேகர்.